இளைய மார்வலு நீயாலே இது சத்தியமா நான் நம்ப முடியல. என்னையமா எத்தனை பேர் சாக்காங்கன்னு தெரியல. வேற லெவலான ஒரு படங்க. டிசிக்கு எப்படி சூப்பர்மேன் வந்து கம்பேக் கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த படம் மார்வலுக்கு பெரிய கம்பேக்காக கொடுக்கும். ஸோ இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நிறைய நெகட்டிவ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் யாராச்சும் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒழுங்கா வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு இந்த படத்தில் தோன்ற பெரிய பாசிட்டிவே வந்து பெர்சென்டிங் தான். ஸோ ரெட்ரோ ஸ்டைல் காமிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து கேஸ்டியூமாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகா, இதை விட பெஸ்ட்டாக வந்து யாருமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா பேரும் வந்து சூப்பரான ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே வந்து சரியாக நடிக்கலை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாரும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் டோட்டலாக வந்து 2 மணி நேரம் தான். ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து இந்த படம் வந்து சட்டுன்னு சூப்பராக வந்து சீன் பை சீனாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து லேக் இல்லாத மாதிரி சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த படத்தில் வந்து எமோஷ்னல் வந்து செம்ம ஒரு ஹேண்டிலு. ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் வந்து எமோஷ்னல் வந்து எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த டானே அதெல்லாம் ஒரு கேஜிஎஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்க இருக்க பாசம். எனக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக நெகட்டிவ்லாம் ஒன்றும் தோணலைங்க. எனக்கு தோண விஷயம் என்னென்னா, அந்த மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாமோ சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு ஆக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டரு. அவர் படம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து பவரும் வந்து பெருசாக வந்து ஒன்றும் காமிக்கவே இல்லை. மற்ற 3 பேருக்கு வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் போலையோ சொல்லி எனக்கு வந்து ஃபீலை கொடுத்துச்சு. ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு படம்ங்க. நீங்கள் வீக்கெண்டில் ஃபேமிலியோடு இந்த படம் போய் பார்க்கலாம். அதுவும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தை குட்டி இருந்துச்சுன்னா எந்த வித அடல்ட் சீனு வந்து எதுவுமே இல்லை, ஃபேமிலியோடு இந்த படம் போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு.